Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது prelims level questions தான். So இந்த prelims வந்துட்டு உங்களுக்கு mock test மாதிரி தானே கொண்டு போயிட்டு இருக்கோம். So டெய்லியும் நாங்க சொல்ற எல்லா ரூல்ஸுமே ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க பிகாஸ் எக்ஸாம் லைக் இட்ஸ் நியரிங் ரைட். ஸோ நம்ம அந்த விஷயத்துல வந்து வி ஹேவ் டு பி வெரி டிட்டர்மைண்ட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இங்க நம்ம பண்ற ப்ராக்டிஸ் வந்து இந்த 1 வீக் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நியரிங்கா இருக்கும்பொழுது எடுக்கிற எஃபர்ட்ஸ் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தெளிவா இருக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன் சரியா? ஸோ கேட்கிற விஷயங்க எதுவா இருந்தாலும் என்ன சொல்றது 2 to 3 டைம்ஸ் வந்து கீப் பிராக்டிசிங் பிகாஸ் அது நம்ம மைண்ட்ல பதியணும். ஓகேயா? குட் மார்னிங். ஸோ அது நம்மளுக்கு மைண்ட்ல பதிஞ்சா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம செய்ய முடியும். ஓகேயா? ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், அத கத்துட்டு அது எப்படி அந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து ஓகே இத நான் எக்ஸாம்ல போட்டுருவேன். இது இவ்வளோ தானே போட்டுருவேன். அப்படி கிடையாது. அந்த தப்பு நம்ம பண்றதுக்கு ஒரு 2 கொஸ்டின் எடுத்துக்கணும். சரியா? எடுத்துட்டு அது திருப்பி நீங்க சால்வ் பண்ணும்பொழுது அந்த விஷயம் உங்க மைண்ட்ல நிக்கும். இதுதான் நம்மளோட மெமரி. ஓகேயா? ஸோ அத எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே? ஸோ அத வந்து கிளியரா பண்ணுங்க. குட் மார்னிங். ஓகே புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ 20 மினிட்ஸ் நீங்க வந்து நான் சொன்ன பிளான் படி பண்றீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ? ஸோ அந்த 10 மினிட்ஸ் அப்ரோச் பண்ற விதம் வந்து பெட்டரா இருக்கா? ட்ரை பண்ணீங்களா நீங்க? ஸோ நீங்க அத பண்ணி பாருங்க. ஏன்னா வந்துட்டு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேங்கிங் எக்ஸாம் அந்த மாரி போறோம் இன்சூரன்ஸ்னா நம்ம டைம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் இந்த மெத்தட் நான் கொண்டு வந்தேன். ஓகேயா? சரி ஓகே. ஸோ டெஸ்ட் வந்து போட்டுட்டே இருங்க. டெய்லியும் வந்து கன்டினியூஸா நம்ம எஃபோர்ட்ஸ் இருந்தா மட்டும் தான், கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் தான் நம்மளால எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம கொஸ்டின்ஸ என்ன பண்ணுவோம்? ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்றதுல நம்ம 4ஆ பார்ப்போம்ல. எப்படி காம்ப்ரிஹென்ஷன் இருக்கா? பேராஜம்பிள்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் க்ளோஸ் இருக்கா? இல்லாட்டி கிராமர் கொஸ்டின்ஸ். ஸோ இது 4மே இருக்கும் பொழுது கிராமர் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ்லயே போட்டுருவோம். போட்டுட்ட பிறகு க்ளோஸ், அப்புறம் பேராஜம்பிள்ஸ், அப்புறம் தான் நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள கால வைப்போம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா இருந்ததுன்னா பிரச்சனை பண்ணிரும்ன்றதுனால. ஸோ இந்த மெத்தட எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வெரி குட். ஸோ டெஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது. இந்த டைம் மேனேஜ்மென்ட் பண்றீங்கல்ல, இது உங்களுக்கு வந்து டைம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம்ல நமக்கு டைம் தேவையில்ல. ஓகே நம்ம ஸ்பீடு வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ டெய்லியும் அதே ஸ்பீட்ல பண்ணும்பொழுது, நம்மளே அறியாம அதே லெவல் ஆஃப் ஸ்பீட்ல போயிட்டு அத நம்ம சால்வ் பண்ணிருவோம். அதுக்காக தான் நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம். சரி. ஸோ சப்போஸ் ஆல் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்க்கு வந்திருக்குன்னா, என்ன டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ, அந்த டைம் கரெக்ட்டா நீங்க பண்ணுங்க. இஃப் இட் இஸ் அட் 10:30 ஸோ 1 ஹவர் கழிச்சு நம்மளுக்கு எக்ஸாம் லாகின் ஆகும்ல. ஸோ 11:30 to 12:30 நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே வேவ் லென்த் வந்து எக்ஸாம் ஹால்லயும் நமக்கு வரும். ஸோ இந்த மெத்தடுமே ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் சி. ஓகேயா? ஓகே. குட் மார்னிங். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த 4 விஷயமும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்மளுக்கு பேராஜம்பிள்ஸ் இருக்கு. அது ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் பேரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் வந்து கிராமர் தான் பண்ண போறோம். ஸோ பேராஜம்பிள்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதான் கான்செப்ட். ஓகேயா? ஓகே. ஸோ வி ஹேவ் ஈவன் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? இங்கே 19ன்னு குடுத்துட்டான். ஸோ அப்ப அதுவே போதும் நமக்கு. 19லேருந்து மினிமம் ஒரு 5 கொஸ்டின் இருக்குமா? ஓகே. ஸோ 23யும் இங்கேயே குடுத்துட்டாங்க. ஸோ 23 வரையும் க்ளோஸ் இருக்குன்னு எழுதிக்கோங்க. ஸோ 24ல காம்ப்ரிஹென்ஷன் ஆரம்பிக்குதுன்னா, மினிமம் 5 அப்போ எப்படியும் 30 கொஸ்டினும் இருக்க போகுது. ஓகே. புரிஞ்சுதா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ சால்வ் பண்ற மைண்ட் வந்து 100% வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ 6th கொஸ்டின்லேருந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். பிகாஸ் பேராஜம்பிள்ஸ் நம்ம எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு சுத்தி விட்டுரும்ல. ஓகே. ஸோ இங்க 6th கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்ற டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். டைரக்ஷன் படிக்கணும்ன்றது. நீங்க எப்போ எக்ஸாம் பேப்பர்ல பார்க்கும்பொழுது ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல, அங்க தான் நீங்க நான் சொல்ற இந்த இந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு புரியும். அது எவ்வளோ வேல்யூ அப்படின்றது. ஓகேயா? ஓகே. ஸோ இஃப் இன்டர்சேஞ்ச் அதாவது ஐடென்டிஃபை த பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஃப் இன்டர்சேஞ்ச் which will make the sentence meaningful. Good morning. Meaningful and grammatically correct. Okay. So இங்க வந்து படிக்கலாம். சரியா? ஸோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க. எதுக்கு வருது அப்படின்றது நானும் சொல்றேன். சரியா? ஆஸ்திரேலியா reported its first community transmission of the new Omicron coronavirus variant, but authorities held amid on a plan to reopen the economy. Steady hopes it would prove to be milder than previous strains. Okay. ஸோ இங்க வந்து ஆஸ்திரேலியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ do you have any error?
ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல. ஸோ ரிப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நியூ ஒமிக்ரான்னு ஒரு கொரோனா வைரஸ் வேரியன்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ யூ டோன்ட் ஹேவ் எரர். அப்போ ஏ அண்ட் பி மாறவே மாறாதுன்னா கீழே ஏ அண்ட் பியோட நம்ம ஸ்வாப் பண்ற எல்லா ஆப்ஷனையும் நம்ம தூக்கிடலாம். சரியா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கையில இருக்கிறது சி அண்ட் டி மட்டும்தான். ஸோ சி அண்ட் டி கூட பார்த்தீங்கன்னா பட் அத்தாரிட்டிஸ் ஹெல்ட் amid on a plan. ஸோ ஒரு பிளான் பண்ணும்பொழுது amidன்ற வேர்ட் எதுக்கு வருது இந்த இடத்துல? ஸோ யூ ஹேவ் சம்திங் லைக் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. டு ரீஓப்பன் த எக்கனாமி ஸ்டெடி ஹோப்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். பட் பிளானை ஸ்டெடியா பண்ணணும்ன்றத நம்ம சொல்லலாம். அப்போ சி அண்ட் டி தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 5 தான் நம்ம ஆன்சர். ஓகேயா? புரியுதா? ஸோ இது எக்ஸாம்ல பார்க்கும்பொழுது சி அண்ட் டி டவுட் இருக்குன்னா அதுதான் ஆப்ஷன் போட்டுட்டு போயிருங்க. சரியா? ஸோ இங்க வந்து கிளாரிட்டியா இருக்கணும்ன்றதுக்காக தான் you're having a detailed explanation. Very good. Okay. All correct. Sixth one. இங்க படிச்சு பாருங்க. இந்த இடத்துல you have a error. Okay. Next question போலாம். Okay, next question. The nodal identified to handle, okay, electric vehicle charging stations, New and Renewable Energy Development Corporation of AP, சரியா? As agency, so இங்கே வந்து தப்பு இருக்கு, has பக்கத்துல V3 இல்ல. About 400 locations to step up charging stations in the first phase. Okay. So இங்க வந்து nodal வரும்பொழுது இந்த agency obvious இங்க வருமா? Okay. So you have a error here ன்னு தெரிஞ்சிச்சு. has பக்கத்துல V3 தான் வரும்ன்றதுனால இதுதான் interchange பண்ணுன்றது கன்ஃபார்மா தெரியும். So you can go in with the answer. So it is fourth option தான் நம்மளோட ஆன்சர். இல்லாட்டி இன்னொரு அப்ரோச்ல என்ன பண்ணுங்கன்னா நியூ அண்ட் ரெனியூபிள் கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அப்ப பி எதோடலாம் போகுதோ அதை நீங்க எலிமினேட் பண்ணுங்க. ஸோ இங்க நமக்கு அந்த பாசிபிலிட்டி இல்ல. ஸோ அந்த மெத்தடுமே நீங்க பண்ணலாம். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so China's military has built mock-ups in the shape of a US Navy aircraft carrier and other US warships, possibly as training targets in the shore of Xinjiang. Satellite images by Mazar Desert. ஓகே, சரி. ஸோ இங்க பார்க்கும்பொழுது இந்த மாக்அப்ஸ்ன்றது இட் இஸ் அ மாடல். சரியா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து ஒரு மாடல் மாதிரி காமிக்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ மாக் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு எக்ஸாமோ அது எப்படி இருக்கும்ன்றத காமிக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து மாக்அப்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனாவோட மிலிட்ரி வந்து ஹேஸ் பில்ட் மாக்அப்ஸ் இன் த ஷேப் ஆஃப் வாட் அ யூஎஸ் நேவி ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ இங்க ஏல வந்து இட் இஸ் நாட் கோனா சேஞ்ச். ஓகே, ஸோ ஏ எங்கேயும் சேஞ்ச் ஆகாதுன்னா 3 ஆப்ஷனும் நமக்கு போயிடும். ஸோ இன்னொன்று வந்து ஆல் கரெக்ட் அப்படியே தான் வச்சுக்கணும். ஏன்னா ஏவே மாறலைன்னும் பொழுது வர வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டூ பண்ணிடலாம் பிகாஸ் யூ நாட் கோனா சேஞ்ச் திஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? பாசிபிளி ஆஸ் ட்ரைனிங் டார்கெட்ஸ் இன் த ஷோடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ வென் யூ ஹேவ் அ டெஃபினட் ஆர்டிகல் த இட் வில் டேக் அ நவுன். சரியா? அது கூட வந்து ஒரு நவுன் தான் நமக்கு வந்திருக்கணும். ஸோ இதுவும் மாறாது அப்படின்னும் போது இந்த டி தான் மேலே வரும். அவர் அந்த சேட்டலைட் இமேஜை வந்து மாஸ்கர் ஹி ஹஸ் ஷோட் இட். ஓகேயா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ சி அண்ட் டியை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஸோ வேர் யூ ஹேவ் த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? ஸோ பியும் சேஞ்ச் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல த பக்கத்துல நமக்கு எரர் இருக்குன்னு தெரிஞ்சாலே சி அண்ட் டி தான் ஆன்சர்னு எக்ஸாம்ல நம்ம போட்டுருணும். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நியூ கொஸ்டின். அதாவது வந்து இவ்வளவு நாள் நம்ம பார்த்த மார்க்ல இல்லாம புதுசா இன்னொன்னு வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்கு? பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ ஸ்டார்டர். ஓகேயா? சரி, பட் நம்ம இதை ரீட் பண்ணணும். ரீட் பண்ண பிறகுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Okay, each starter is a group of first few words of the sentence which on a proper completion is supposed to convey the same meaning. Okay, நீங்களா யோசிக்கிற மீனிங் கிடையாது, என்ன இங்க கொடுத்திருக்காங்களோ அதே மீனிங்கை கன்வே பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மீனிங்கை கன்வே பண்ணணும். அப்போதான் நம்ம அந்த ஸ்டார்டரை நம்ம எடுக்க முடியும். சரியா? ஸோ பி வெரி கான்சியஸ். நம்ம ஏதாச்சும் ஆட் பண்றோமான்றதை இந்த டாபிக்ல எப்பவுமே பார்க்கணும். சரியா? ஒரிஜினலா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். ஓகே, சரி. ஸோ இங்க நம்ம படிக்க போறோம். ஸோ ஒன் மஸ்ட் பிரிங் ஒன்ஸ் ஹால் டிக்கெட் அண்ட் ஆதார் டு அட்டெண்ட் த எக்ஸாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் மஸ்ட் பிரிங் ஒன்ஸ் ஹால் டிக்கெட் அண்ட் ஆதார் டு அட்டெண்ட் த எக்ஸாம். இப்போ இங்க வந்து இஃப் ஒன் விஷஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இஃப்ன்ற கண்டிஷன் ஆர் அன்லெஸ் இல்ல ஷுட், இது எல்லாமே நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இஃப் ஒன் விஷஸ் டு அட்டெண்ட் த எக்ஸாம் ஒன் மஸ்ட் பிரிங் ஒன்ஸ் ஹால் டிக்கெட் அண்ட் ஆதார் சொல்லலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா நமக்கு வருது. ஓகேயா? சரி, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பா வருதுன்னா கீழே பார்க்கும் பொழுது 2 மட்டும் 3 மட்டும்னு இருக்கிறது எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ
2 மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். 2 வரலனா இதுதான் நம்ம ஆன்சர். எக்ஸாம்ல இப்படி தான் போடணும் சரியா? ஸோ அன்லெஸ் ஆன் டஸ் ஒன் டஸ் நாட். ஸோ அன்லெஸ்ஸே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். கூட வந்து டஸ் நாட் வருது அப்படின்னும் பொழுது டெஃபினட்டா இங்கேயே வந்து யூ ஹேவ் அ கிளாஷ். அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 5 தான் நம்மளோட ஆன்சர். காட் இட்? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் இதை நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ எப்போ வந்து நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம்? when you have a positive and a negative sentence. ஓகே. ஸோ despite, இன்ஸ்பைட் ஆஃப் or but, yet இது எல்லாமே நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. ஸோ இங்க வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பட் எக்ஸாம்ல போடும் பொழுது இந்த வே அப்ரோச் பண்ணுங்க. இட் வில் பி லைக் டைம் கொஞ்சம் கம்மியா எடுக்கும். ஸோ அதனால நம்ம எக்ஸாம்க்கு அதுதான் தேவை. ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க போடுறீங்களா? ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ இன்க்ரீஸ்ட் கோஆப்ரேஷன் இஸ் நாட் நெசசரிலி indicative of integration. Increased cooperation is significant as a response to globalization. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த ஆப்ஷன் பார்க்கும் பொழுது whileனா என்ன அர்த்தம், asனா என்ன அர்த்தம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரியா? ஸோ இங்க வந்து பாருங்க, being not இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டர்ல பார்க்கும்பொழுது எலிமினேட் பண்ணவும் செய்யலாம். ஸோ while அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசலாம். while I was playing my friend got hurt. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ல ரெண்டு விஷயத்தை பத்தி நான் சொல்லிக்கலாம். அப்போ இங்க while increased cooperation is significant as response to the globalization, cooperation is not necessarily indicative of integration. So this is possible. So நான் while சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொல்ல முடியும். அப்போ 1 எனக்கு கன்ஃபார்மா வருது. அப்போ 1 எனக்கு கன்ஃபார்மா வருதுன்னா இதை நான் எடுத்துடலாம். ஓகேயா? none is correct இல்ல, 1 is correct, right? So fifth option நீங்க தூக்கிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 மட்டும் தான் செக் பண்ணோம். ஸோ 2 செக் பண்ணும்போது increased cooperation being not necessarily சொல்லுவோமா? இந்த being என்ற வேர்ட் வந்து இங்க வருமா? கண்டிப்பா நமக்கு being வராது. கரெக்டா? ஓகே. ஸோ ஒரு சில பேர் 5ன்னு சொல்றீங்க, none is correct சொல்றீங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. எனக்கு எதுன்னு தெரியாததுனால I'll get confused. ஓகே. சரி. ஸோ இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. being not necessarily நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. அப்போ 2மே வராது அப்படின்னும் பொழுது fourth option is not possible. So option 1 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, புரியுதா? ஸோ இந்த தேர்டை நம்ம செக் பண்றதுக்கான அவசியமே இல்லை எக்ஸாம்ல. ஓகே. ஸோ இங்க நான் ஆஸ்னா எப்போ யூஸ் பண்ணுவோன்னு சொல்றேன். ஆஸ் நீங்க சொல்றீங்கன்னா யூ வில் டெல் சம் ரீசன் சரியா? ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ குடன்ட் கோ டு ஸ்கூல் சரியா? ஸோ இங்க வந்து அந்த மாதிரி சொல்ல யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் கோஆபரேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆர் வாட் டு சே, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? 10க்கு 1 தான் வரும்ன்றது நல்லா புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றீங்களா? So if you guys have doubt also I can clarify it. Okay. சரி. So நான் இதை படிக்க மட்டும் செஞ்சிடுறேன். Indian democracy was preceded by a relatively modern state. சரியா? So ஒரு modern state வந்து Indian democracy precede பண்ணிருக்கு. Okay. So precededனா முன்னாடி சொல்லுவோம்ல. Okay. So Indian democracy was hindered by very same state. So இதே இந்த மாடர்ன் ஸ்டேட்டே வெரி சேம் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ hindered is what? தடன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ யூ ஹாவ் அ நெகட்டிவ் வேர்ட். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் ஏன் அதை பார்க்க சொல்றேன்னா தோ, ஆல்தோ, நெவர்திலெஸ் இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்றோன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோ, ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், பட், yet, நெவர்திலெஸ் எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கூட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ வெரி குட். நம்ம பார்க்கலாம். ஆல்னு சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ வீல் சி இட். ஓகே. ஸோ இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பட்டுக்கும் தோக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னும் போது கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் தோ அப்படின்னும் பொழுது பார்ஷியல் நெகேஷன் தான் நீங்கள் பேசுவீங்க சரியா? ஸோ இந்த தோ, ஆல் தோ அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சப்ஜெக்ட் வேர்பை இது கூட ஃபர்ஸ்ட்லேயே போடலாம் சரியா? பட் நெவர்திலெஸ், இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது யூ வில் நாட் டாக் அபவுட் த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இன் த பிகினிங் சரியா? ஸோ இங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல வந்து இந்தியன் டெமோக்ரஸின்றது வந்து சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் தான் நமக்கு வருது. ஸோ கன்ஃபார்மா நமக்கு 3 வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுல ஏன் வராதுன்றது சொன்னதுனால இங்க வந்து
subject and verb varadu in spite of. Okay, so in spite of my what to say sickness, she went to the office அப்படினு சொல்லலாம். okay, in spite of her sickness. சரியா? so அப்ப சொல்லும் பொழுது நான் her sickness தான் சொன்னேன், சப்ஜெக்ட கொண்டு வரல. சரியா? so இங்க இந்தியன் டெமோக்ரஸி நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப தேர்ட் கன்ஃபார்மா வராதுன்னு தெரியுது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ண இல்ல, ஆல் ஆர் கரெக்டும் நமக்கு வராது. ஸோ இட் வில் பி இது ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். அப்போ தோ ஆல்தோன்றது ரெண்டுமே நம்ம சொல்லலாம். அப்போ இந்தியன் டெமோக்ரஸி வாஸ் preceded by a relatively modern state and was hindered by the very same stateன்றது இட் இஸ் பாசிபிள். ஸோ போத் ஆர் கரெக்ட். யாரெல்லாம் வந்து ஆப்ஷன் 4 போட்டிங்களோ அது எல்லாமே கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ எப்போ nevertheless, in spite of, despite, but, yet யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் இங்க சொன்னேன். தோ ஆல்தோ வந்து பார்ஷியல் நெகேஷன். ஸோ இங்க சப்ஜெக்ட் வேர்ப் நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றத சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து வெறும்னே இந்த ஸ்டார்டர்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. நீங்க போட போற பேராஜம்பிள்ஸ்டும் நமக்கு இது தேவைப்படும். நீங்க போட போற மத்த எரர் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி விஷயத்துல கூட இது தேவைப்படும். அதனால ஆன் த ஹோல் யூ நீட் திஸ். சரியா? ஸோ அதனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் காலம்? காலமை வந்து எப்படி, சாரி, வாட் இஸ் காலம்ன்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? காலம்ன்ற டாபிக்கை இந்த சைட் பார்ப்பீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணுவீங்க. கரெக்டா? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா அதுக்கு நான் வேற அப்ரோச் சொன்னேன். லைக் எந்த பக்கம் முடியாது அப்படின்னு பார்ப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது ஆரம்பிக்காதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து வீல் கனெக்ட் இட் ஆர் வீல் கோ ஃப்ரம் த ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, யூ கேன் ப்ரொசீட் வித் தட். ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணலாம். த ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன்ஸ் ஆர் physiographic province of what? Often சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது ப்ரிப்போசிஷன். ஸோ வி நீட் அ நவுன். ஓகே, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் தேவை. ஆஃப் இன் சொல்ல மாட்டோம், ஆஃப் அண்ட் சொல்ல மாட்டோம். ஆஃப் த லார்ஜர் அப்பாச்சியன் மவுண்டன் ரேஞ்சஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்டிங் எரர். ஓகேயா? இட் இஸ் நாட் மவுண்டன்ஸ் ரேஞ்ச், இட் இஸ் மவுண்டன் ரேஞ்சஸ். ஸோ இங்கே வந்து ஏ வந்து டி கூட போகுது அப்படின்னும் பொழுது எந்த ஆப்ஷன் வரும்? 3 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? வெரி குட். ஆன்சர் போட்டிருக்கீங்க ஏ, டி அண்ட் சி. ஓகே, ஸோ இங்க வந்து அடுத்தது என்னது? சியும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டவுட்டன் இஸ் an independent city in the US Commonwealth of Virginia. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு கரெக்டா இருக்கா? இந்த சிட்டியை பத்தி, இண்டிபெண்டன்ட் சிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி, த டெவலப்மெண்ட் ஓவர் டைம். ஸோ அதில் வந்து ஓவர் டைம் தட் போர்ட்ரேஸ் ஆர் ட்ராஸ் இட்ஸ் மெயின் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த சியா. ஸோ இங்கே பேசியிருக்கிறது வந்து நத்திங் அபவுட் சி, பட் இதை வந்து போர்ட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏ அண்ட் டி நமக்கு வர வாய்ப்பு கம்மி. ஆனால் இங்கே மெரைன் ஆர்ட்னு இருக்காங்க. மெரைன் இஸ் ரிலேட்டட் டு water, right? Or maritime art is a form of figurative art that portrays or draws its main inspiration from the sea. So இங்க வந்து இந்த கண்டென்ட்டும் பியும் டியும் நமக்கு சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொன்று பாருங்க, இந்த இடத்துல ஆர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ யூ ஹாவ் அ க்ளூ இயர். ஆறுன்னும் பொழுது ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் நமக்கு தேவை. இங்க ரீட் போர்ட்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ் அலாங் வித் டக் அவுட் கேனீஸ். ஸோ இது வந்து என்னன்னா பழைய காலத்துல வந்து ஃபிஷிங்க்கு ட்ரெடிஷனலாக கொண்டு போற ஒரு போட். ஓகே, ஸோ அது ரொம்ப அழகா இருக்கு, நீங்க நெட்ல சர்ஃப் பண்ணா பாருங்க. ஸோ அதை விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்க என்ன தேவை? இங்க ஆர்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் இங்க ஒன்று தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சி அண்ட் இ வரப்போகுது. அப்போ சி அண்ட் இ வரப்போகுதுன்னா இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் பி அண்ட் டியும் போச்சு, சி அண்ட் இயும் வந்தது. புரிஞ்சுதா? 13th ஒன் ஆன்சர் போட்டிங்களா? ஓகே, வெரி குட். ஸோ இந்த ஆர் வச்சு இதுதான் வரும்ன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஆப்வியஸா சி அண்ட் இ ஒன்ல தான் இருக்கு. அப்போ பி அண்ட் டியும் நமக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so Lake Geneva is a deep lake on the north side. Okay, north side of the Alps shared between Switzerland and France. Okay, so இங்க வந்து deep lake north sideல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So Alps is what? ஒரு mountain range இந்த யூரோப்ல இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. So அது வந்து Switzerland and பிரான்ஸ்குள்ள ஷேர் ஆயிருக்குன்றது இட் இஸ் பாசிபிள். சரியா? ஓகே, ஏ அண்ட் டி இஸ் பாசிபிள்னா ஆப்ஷன்ல ஏ அண்ட் டி எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் செக் வித் பிஇ ஆல்சோ. எக்ஸாம்ல செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்ஃபிடென்ட்டா இஃப் யூ நோ தட் இட் இஸ் ஏடி, யூ கேன் ப்ரொசீட் வித் த ஆப்ஷன். சரியா? ஓகே, ஸோ த நியூ world is a term often used for the majority of Earth's western hemisphere, especially the Americas. Okay, so it is possible, right? So எல்லாருக்கும் வருதா? நான் ஆன்சர் என்ன வருது? A, D and B, which is option 1. Okay,
சரி. ஸோ அந்த க்ளூஸ் தான் நமக்கு தேவை. அவங்க சொல்லியிருக்க விஷயம் மீனிங்ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கணும். கிராமட்டிக்கலா சில க்ளூஸும் நமக்கு இருக்கும். ஸோ அத வச்சும் நீங்க போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இங்க வந்து இட் இஸ் நாட் lives, it is live year. Okay, சரி இத படிக்கலாம். Neither I nor my friend live here அப்படி நீங்க கொடுத்திருக்காங்களா? ஸோ நார்மலா நம்ம neither nor எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்ப either or எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதாவது வந்து either A or B has done this work. இவங்க இல்லனா இந்த பர்சன். A இல்லாட்டி B. Neither A nor B has done this work நம்மொழுது ரெண்டு பேருமே பண்ணலன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இங்க neither I nor my friend live here அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ யூ ஹாவ் அ க்ளூ here ஆக்சுவலி. அதனால தான் நான் இதை வந்து எடுத்தேன். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். neither I do nor does my friend அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மா வருமா? இப்போ டூனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரோகேட்டிவ்ல. அப்போ இந்த டூ அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட் போட்டிருக்கணும். பிகாஸ் இங்க வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் தான் வச்சிருக்காங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுத்திருந்தேன். என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? ஹெல்பிங் வேர்ப் வந்து சப்ஜெக்ட் வந்து மெயின் வேர்ப் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த இடத்துல வந்து டூ சாரி, இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப் இஸ், அதுக்கப்புறம் ஹீ, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் ஏதாச்சும் ஒரு வேர்ப் நீங்க போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே we have to put a question mark. பட் சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வருதுன்னா we keep a full stop. சரியா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலா நமக்கு டூ வரும்போது இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகேயா? நெக்ஸ்ட், neither do I nor does my friend. So this might be possible. ஓகேயா? ஸோ இதுவும் வச்சுக்கலாம். neither I live nor does my friend. ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? does வருது. பட் இந்த இடத்துல அதே மாதிரி do ஃபார்ம் எதுவும் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது neither I lived. ஸோ இங்கேயே live இருக்கு. இங்க எதுக்கு நம்ம சொல்லணும்? வராதுல. ஸோ இன்னொன்று live அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. நமக்கு மாற்ற வேண்டியது இந்த விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது இது கண்டிப்பா நம்மளுக்கு வராது. டிட்ன்னு வேற கொடுத்துருக்காங்க. டிட் இஸ் பாஸ்ட், ரைட்? ஸோ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்ல வி நீட் அ கரெக்ஷன். பட் அது என்னது? ஓகே, அது ஏன் வருது? அதுவும் நமக்கு தேவை. இப்போ நைதர் நார் இல்ல எய்தர் ஆர் நம்மளுது செகண்ட் சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ நைதர் சீதா நார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சம் பிளேஸ். சரியா? ஸோ இப்போ நான் ஆர் ஏன் யூஸ் பண்ண? செகண்ட் சப்ஜெக்ட் எனக்கு ப்ளூரலா இருக்கு. பட் இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலா நைதர் டூ ஐ நார் டஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ எப்பவுமே டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண பிறகு அது பக்கத்துல வர வேர்ப் எப்படி இருக்கும்? நமக்கு பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்க லிவ். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் க்ளூ. அப்படி இல்லைன்னா நீங்க இதையே போட்டு போயிடலாம். புரியுதா? ஸோ இங்க நமக்கு என்ன வந்திருக்கணும்? அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? எக்ஸ்பிளனேஷன். யா, குட் மார்னிங். புரிஞ்சுதா? இது ஏன் வருதுன்ட்டு இது மட்டும் வந்துருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இப்போ ஐன்னும் போது நான் லிவ் தான் சொல்வேன், மை ஃப்ரெண்ட் போது லிவ்ஸ்ன்னு சொல்வேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பீங்க. பட் இங்க லிவ்னு வருது அப்படின்னா எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? டூ. நைதர் டூ ஐ நார் டஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ யூ ஹாவ் அ டூ ஃபார்ம் ஹியர். ஸோ த verb that has to come is a base form of verb. So got it right? கிளியரா புரிஞ்சுதா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால தான் ஐ கேவ் யூ அ எக்ஸ்பிளனேஷன். Okay, so let's move to the next question போலாம். Okay, so next, the women conductor kindly responding to my question. So kindly responding சொல்லுவோமா? அது ஒரு விஷயம் இருக்கு. Okay, so you have a doubt here. ஸோ இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகேயா? ஸோ நான் மேலே படிக்கல, அது எக்ஸாமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரெஸ்பாண்டட் டு. ஸோ எப்போ இந்த டூ யூஸ் பண்ணுவீங்க? டூ எக்ஸசிவாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது. ஸோ இங்கே நமக்கு அது தேவை இருக்கா? கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல தேவை இல்லை. ஓகேயா? ரெஸ்பாண்டிங் டூன்ற ஆப்ஷன் வந்து ப்ரிப்போசிஷன் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ரெஸ்பான்ஸ் வித்ன்னு சொல்லியிருக்காங்க. வித் மை கொஸ்டின்னா சொல்ல முடியாது, கொஸ்டின் கூடன்னு சொல்ல முடியாது. அப்போ 1 and 2 போயிருச்சு. நெக்ஸ்ட், ரெஸ்பாண்டட் டு மை கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் பாசிபிள், ரைட்? ஸோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து என்ன சொல்றாங்க? the women conductor kindly responded to my question. so it is possible. responding with. so இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்க எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு எடுக்கலாம். இங்க ரெஸ்பாண்டிங் டூவும் நமக்கு வராது. ஸோ என்ன வரும்? ரெஸ்பாண்டட் டு மை கொஸ்டின். ஸோ விமன் கண்டக்டர் கைண்ட்லி ரெஸ்பாண்டட் டு மை கொஸ்டின் என்னோட கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ ஆன்சர் நமக்கு தேர்ட் தான் கரெக்ட். ஸோ எத்தனை பேருக்கு கரெக்ட் வந்தது? ஓகே, ஸோ வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
Next question. Reena was enough kind, okay, to help me with money and proper guidance. So எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூனிவர்சல் விஷயம் என்னது? இது ரெண்டும் கரெக்டா இருக்கா? ஸோ இங்க பாருங்க. Was enough kind. ஓகே, ஸோ இங்க வந்து இதுவும் சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்க எல்லாமே enough enoughன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இதுதான் phrase. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ். ஸோ kind enough, kindly enough, enough kindly, kindly enough with no correction required. ஸோ இந்த பொண்ணுடைய ரீனான்ற பொண்ணோட குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. ஸோ was what was kind enough. So kind is what quality பத்தி சொல்றது. அப்போ kind enough to help me with money and proper guidance. So அவங்களோட குவாலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? kind enough. ஓகே, ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஓகே, கடைசியா அதை பத்தி பார்ப்போம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? Okay, so next, the party is expect to gain control of the council in the next election. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா expect to gain. So நம்ம இப்போ இங்க பார்க்க வேண்டாம், இங்கே நம்ம எப்படி eliminate பண்ணலாம்னு பார்க்கலாம். The party is, so இங்க isன்ற helping verb இருக்கு, இது பக்கத்துல V3 வரலாம், V4 வரலாம், இல்ல சம்டைம்ஸ் adjective வரும், சரியா? ஆனா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb வருமா? is expect ன்னு சொல்லுவோமா? இல்ல, இங்க is expect கொடுத்ததுனால no correction required எடுத்துடலாம். expecting to gain, okay, expected to gains ன்னு சொல்ல முடியாதுல, so இதை எடுத்துடலாம். expect, so இங்கேயே இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துட்டோம். அப்ப என்ன ஆன்சர் வருது? இதுதான். so இதை படிக்காமலே உங்களால இங்கேயே சொல்ல முடியும். 2 பக்கத்துல base form of verb, so இங்க V3 or V4 வரும்னு சொன்னல, அப்போ the party is expecting to gain control of the council in the next election. So this is possible, right? புரிஞ்சுதா? Okay, so next question போலாம். Okay, so next questionல இருந்து நமக்கு ஃபுல்லா எப்படி இருந்தது? 12 to sorry 19 to 23 பட் நம்ம 12th ஒன்ல தானே இருந்தோம். ஓகே, 19 தான் போயிட்டோமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் பேராஜம்பிள். பிகாஸ் கொஞ்சம் க்ளோஸ் டெஸ்ட் குட்டியா இருக்குல்ல, இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. ஓகேயா, ஸோ எக்ஸாம்லயும் நமக்கு கம்மியா தான் இருக்கும். இதை விட ஒரு 2 லைன் மைட் பி ஆட் பண்ணிருக்கலாம் சில டெஸ்ட் எக்ஸாம்ல. சில டெஸ்ட்ல வந்து நமக்கு ரொம்ப கம்மியா கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ண நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, சரியா? ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ண பிறகு திருப்பியும் சால்வ் பண்ணும்பொழுது அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ பி வெரி கேர்ஃபுல், இது உங்களுடைய லைஃப். ஸோ அதனால ரொம்ப டிட்டர்மைண்டா ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேயா? சரி. Okay, let's start reading. Okay, meteorology is a branch of atmospheric science with a major focus on weather. Okay, so இங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் நமக்கு என்ன பண்ணும்? weather reports எல்லாம் நமக்கு கொடுக்கும்ல. Okay, so meteorology வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா forecast பண்ணுவாங்க. அதாவது கீழே ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா forecasting, proof, reality, positive and significant. ஓகேயா, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? significant. ஸோ நம்மளுக்கு நார்மலா வெதருக்கு நமக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த மெட்டியோலாஜி டிபார்ட்மெண்ட் தானே சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? ஆன் வெதர் ஃபோர்காஸ்டிங், சரியா? ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்றத வச்சு இதோட ஆன்சரை நம்ம சொல்ல முடியும். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ அடுத்தது, the study of meteorology dates back millennia, though dash progress in meteorology did not base form until the 18th century. So what is the clue that you have? இந்த சென்டென்ஸை படிச்சிங்க. ஓகேயா, ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? சில டைம்ஸ் 2 blank வரும், சென்டென்ஸ் புரியலனாலும் கீழே இருக்க சென்டென்ஸை படிக்க சொல்லியிருக்கேன். பட் இங்க வந்து உங்களுக்கு 2 க்ளூ இருக்கு. ஒன்னு என்னன்னா ப்ராக்ரஸ் சொல்லிட்டாங்களா, ஒன்னு. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? டூ ஃபார்ம் வந்து அதை குவாலிஃபை பண்ணி வரும்பொழுது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், டூ, டஸ், டிட்லாம். ஸோ இங்க வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் தேவை. ஸோ இந்த க்ளூ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு கீழே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன். So inconsequential. So inconsequential it is not important or not significant இருக்குன்னு சொல்லலாம். So இங்க significant, heavy, trivial nanadu it is also not important தான் சொல்லும். ஓகே, நெக்ஸ்ட் rich. So இங்க நமக்கு தேவை எங்க இருக்கு? though dash progress. ஸோ நமக்கு என்ன தேவை? ஒரு adjective தேவை. ஸோ progress ஆயிருக்குன்னும் பொழுது not important வராதா? ஓகே, ஸோ heavy, trivial or rich நம்மளுக்கு கண்டிப்பா வராது. அப்ப என்ன வந்திருக்கணும்? significant தான் வரும். ஸோ இந்த ப்ராக்ரஸை வச்சு நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஓகே, புரியுதா? ஸோ இன்னும் பொழுது நமக்கு ஏதோ ஒன்று
இந்த இடத்துல நெகட்டிவா சொல்ல வருதுன்னு சம்டைம்ஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா கான்சிக்வென்ஷியல் நம்ம பொழுது விளைவுகள் தானே. அப்ப இன்கான்சிக்வென்ஷியல் பேசுறாங்க. ஓகே, நாட் சிக்னிஃபிகன்ட், நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன். நமக்கு என்ன தேவை அடுத்தது இந்த இடத்துல. ஓகே, ஸோ பேஸ் ஃபார்ம்னா எல்லாமே நமக்கு பேஸ் ஃபார்ம். ஸோ பாத்தீங்களா இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். ஓகே, ruinனா இட் இஸ் டு டேமேஜ். ஓகேயா, ஓகே, ஸோ டு டேமேஜ், செக், பிகின், ப்ரிவென்ட் அண்ட் கன்க்ளூட். பட் இங்க என்ன பண்றாங்க, அன்டில் 18th centuryன்னு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. சரியா, ஸோ ப்ராக்ரஸ் இன் மெட்டீரியாலஜி டிட் நாட் ruin until or damage பண்ணுமா இல்ல check or begin until 18th century. So 18th century வரைக்கும் it didn't begin. So இந்த இடத்துல என்ன சொல்லலாம், third option. preventனா பாதுகாக்கிறது, conclude is what end பண்றதுக்கு. So இங்க நமக்கு அதுக்கான அவசியம் இல்ல. ஓகேயா, அந்த வேர்டுக்கான அவசியம் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one என்ன சொல்லுது, the 19th century saw, so ஒரு past dash progress in the field after weather observation networks were formed across broad regions. So 19th centuryல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. என்ன பார்த்திருக்காங்க, outrageousனா ரொம்ப ஷாக்கிங்கா பேடா இருக்கிறதுக்கு சொல்லலாம். இது வந்து எக்ஸசிவ் ப்ரௌடா இருக்கிறது. இங்க இந்த வேர்டை விட்டுருங்க, இந்த ஈகோ வச்சு பார்த்தாலே செல்ஃபிஷா இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லலாமா. மாடஸ்ட் இஸ் வாட், ஹம்பிளா இருக்கிறதுக்கு மாடஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப ஓவரா அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆர் ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறத காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம்ல. ஸோ இங்க நமக்கு என்ன வரும், இந்த 19th century saw what ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எகோ டெஸ்டிக்கல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல வர வேண்டிய வேர்ட். ஸோ ப்ராக்ரஸ்ன்னும் பொழுது யூ நீட் அ adjective. and இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் இதுக்கு என்ன சொன்னேன், ப்ரௌட், ரொம்ப எக்ஸசிவ் ப்ரௌட். ஸோ எக்ஸசிவ் ப்ரௌடா எதுக்கு இந்த விஷயத்துக்கு இருக்கணும். ஸோ இதுவும் நம்மளுக்கு பாசிபிள் இல்லை. இது வந்து 19th century saw a ecotestical progress in field after weather observation networks were formed across broad regionsல ஃபார்ம் ஆகும் பொழுது அவங்க வந்து they felt what, selfish. ஓகேயா, ஸோ இதுல வந்து சாரி மாடஸ்ட். ஓகேயா, ஸோ இதுல வந்து இது சம்பந்தமே இல்லாம இருக்கு, செல்ஃபிஷ்னு இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஸோ தேவர் மாடஸ்டா இருந்ததுனால மாடஸ்ட் ப்ராக்ரஸ் இருந்திருக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப்டர் த வெல்த் அப்சர்வேஷன். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டா. ஸோ யாருக்கெல்லாம் 3 வந்தது, என்னை பார்த்து போட்டீங்களா. ஓகே, ஸோ இது எதுவுமே அதுக்கு மீனிங்கா வராத ஒரு வார்த்தை. சரியா, ஸோ இது வந்து நார்மலா வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்க ஒரு பேட் விஷயத்தை பத்தி பேசுது, இது வந்து ப்ரௌடா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. திஸ் இஸ் அபவுட் த ஈகோ. ஓகே, அது காம்ப்ளெக்ஸ். பட் மாடஸ்ட் ப்ராக்ரஸ், ஓகேயா, ஸோ அது ஒண்ணுதான் நமக்கு பாசிட்டிவிட்டியா இருக்கு. புரியுதா. ஓகே, ஃபைன். தப்பு பண்ணாதான் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த சிச்சுவேஷன்ல, பட் எக்ஸாம்ல இல்ல. ஓகேயா, சரி, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்காங்க, டேஷ் attempts at prediction of weather depended on historical data. ஸோ இங்க என்ன வரும், ஸோ நீங்க ஆன்சர் போடுங்க. இங்க என்ன வரும், சப்சிக்வெண்ட்னா என்னது, அடுத்தடுத்து பண்றது. கரண்ட்னா ப்ரெசென்ட்டா இருக்கிறது, கரண்ட் ப்ரெசென்ட்னு சொல்லலாம். அந்த 5th ஆப்ஷனும் சேமா இருக்கனால அதை விட்டுருங்க. சரியா, ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ அதை விட்டுருவோம். ப்ரியார்னா என்னது, முன்னாடி. ஸோ இங்க நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது எப்படி இருப்பாங்க. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு கிவ் மீ அன் ஆன்சர். 23ல 1 இல்லாட்டி 5, அது ஓகே. ஆன்சரே 1 இல்லாட்டி 5ன்றீங்களா. சப்சிக்வெண்ட்னா என்னது, அடுத்தடுத்து வரதுல சப்சிக்வெண்ட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா. நோ, இதுல வந்து ப்ரிடிக்ஷன் பண்றாங்கன்னு பொழுது ப்ரியார் attempts at prediction of weather dependent on the historical data. ஸோ ப்ரியார்ன்னு சொல்லும் பொழுது முன்னாடி. ஓகேயா, ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் வராது, இட் இஸ் ப்ரியார். ஓகேயா, புரியுதா. எல்லாருக்குமே 1 வருதா. சப்சிக்வெண்ட் அட்டெம்ப்ட்ஸ்ன்றது நம்ம சொல்றது ஈஸியா இருக்கு, பட் இந்த சென்டென்ஸ்க்கு மேட்ச் ஆகணும்ல. சப்சிக்வெண்ட் அட்டெம்ப்ட்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, கரண்ட் அட்டெம்ப்ட்ஸா, கரண்ட் அட்டெம்ப்ட்ஸ் கண்டிப்பா வராது. இட் இஸ் லைக் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. எங்க இருக்குது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகே, ஸோ ப்ரியார் attempts at prediction of weather dependent on ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், அதுதான் நமக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ காம்ப்ரிஹென்ஷன் போறதுல ஃபர்ஸ்ட் வந்து பாராஜம்பிள்ஸ். ஸோ பாராஜம்பிள்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து யூ ஹாவ் டு டெல் மீ த சீக்வென்ஸ், அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ண போறேன். ஓகேயா, ஓகே, குட். ஸோ இப்போ இதுக்கு நீங்க வந்து யூ ஹாவ் டு டெல் மீ த ஆன்சர். ஸோ எல்லாரோட ஆன்சருமே எழுதுவோம், தப்பா இருந்தா நாட் அன் இஷ்யூ அட் ஆல். ஓகேயா, ஸோ எல்லாரும் ஆன்சர்ஸ் நீங்க போடுங்க, தப்பு பண்ணாதான் we can correct it. ஓகே.
ஓகே ஸோ ஆன்சர் சொல்லலாமா? சரி நான் ரீட் பண்றேன், நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இட் ஸ்மெல்ஸ் so sweet that all cares and sorrows were forgotten by him who inhaled its fragrance. ஸோ ஏதோ ஒரு ஸ்மெல்லு அவங்க இன்ஹேல் பண்ண அந்த ஃப்ராக்ரன்ஸ் பத்தி பேசுறாங்க. வேர் forgotten by him, ஏதோ ஒரு சுச்சுவேஷனை மறக்கிற மாதிரி இருக்கு போல. ஆல் கேர்ஸ் அண்ட் சாரோஸ் வேர் forgotten. ஸோ சிலது வந்து சில ஸ்மெல் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ எல்லாத்தையும் மறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட்டுன்னு ஆரம்பிக்கிறதுனால என்ன எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியாது. ஸோ திஸ் cannot be the introductory sentence. Okay, next. It was certainly rather cool of him to say to the emperor's daughter, will you have me? Okay, so இங்க வந்து will you have me னா சாப்பிடுறத பத்தி கிடையாது, லைக் மேரேஜை பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஓகே, there's a question where you need an answer for that. ஓகேயா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த இட்டுன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி it cannot be the first sentence. Next one. But. So but பொழுதும் you need a positive and negative, and this will not be said as a first statement. So but so he did for his. So in the his he இது எல்லாமே ப்ரொனவுன்னு சொல்லலாமா? இப்போ யார் அந்த பர்சன் நமக்கு தேவை, ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா சொல்ல முடியாது. நேம் வாஸ் renowned far wide and there were 100 princesses who would have answered yes and thank you kindly. ஸோ என்ன கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க? ஆன்சர்டு இதான் நமக்கு தேவை. ஓகேயா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். தேர் வாஸ் ஒன்ஸ் அ புவர் பிரின்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ஹீ யாருன்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கண்டினியூ. ஹூ ஹேட் அ கிங்டம். ஹிஸ் கிங்டம் வாஸ் வெரி ஸ்மால் பட் ஸ்டில் குவைட் லார்ஜ் இனஃப் டு மேரி அப்பான் அண்ட் ஹி விஷ் டு மேரி. ஸோ இதனால தான் will you have meன்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இந்த பிரின்ஸ் யாருன்றத பார்ப்போம். இட் ஹேப்பன் தட் வேர் த prince's father lay buried, there grew a rose tree, a most beautiful rose tree, which blossomed only once in every 5 years, and even then bore only one flower, but that was a rose. ஓகே, புரிஞ்சுதா? அப்போ இந்த ஸ்மெல்லுன்றது இதை பத்தி தானே பேசியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் காட் அ க்ளூ. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட முடியும். ஓகே, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றது கரெக்டு தான், பட் நீங்கள் ஆன்சர் இப்போ சொல்லியே ஆகணும். ஓகேயா? சீக்வென்ஸ் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து டிபிசிஇஏ, ஒருத்தவங்க வந்து டி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லியிருக்கீங்க, கன்க்ளூடிங் சென்டென்ஸ் ஏன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற விதம் வந்து கரெக்டு தான். ஓகேயா? எது வந்து இன்ட்ரோடக்டரி, எது வந்து கன்க்ளூடிங், இதெல்லாம் வந்து சப்போஸ் சால்வே பண்ண முடியல அப்படின்னும் பொழுது இதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும்னா நம்ம போட்டுடலாம். ஓகே, அஷ்வர்டா மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ ஒருத்தர் தான் ஃபுல் சீக்வென்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஐம் கோனா சால்வ் த கொஸ்டின். ஸோ ஆக்சுவலி ஐல் டெல் யூ திஸ் இஸ் த கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் த பேர்? பி, அதுக்கப்புறம் தான் நான் சி கேட்பேன். ஓகேயா? ஸோ பிளைண்டா நம்ம சொல்ல முடியுமா? அடுத்தது இவர் வந்து பேசியிருக்காங்களே, உங்களை வந்து பரியல் பண்ணியிருக்காங்க பிரின்ஸோட ஃபாதரை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ரோஸ் வளருதா. அப்போ இட் ஸ்மெல்ட் அப்படின்னும் பொழுது இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ரோஸ். அப்போ இ அண்ட் ஏ கேன் பி பேர்ட். அதாவது பிக்கு அப்புறம் நமக்கு சி வரும், இக்கு அப்புறம் ஏ வரும். ஸோ விச் இஸ் த இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர் டாக்கிங் அபவுட் திஸ் புவர் பிரின்ஸ். அதுக்கப்புறம் தான் ஹீ சொல்ல முடியும். ஓகே, BC combined. Okay, so பார்க்கலாம். correct தான். So D is the introductory sentence. D is followed by what? D is followed by B. அப்போ ஆட்டோமேட்டிக்கா C வந்துருமா? அப்போ introductory இது வந்துருச்சுன்னா அப்புறம் E and A, which is இந்த சென்டென்ஸ் யார் சொன்னீங்களோ அது கரெக்ட். புரியுதா? இப்போ நீங்க ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்றது புரிஞ்சிச்சு. ஓகேயா? சரி, ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? ஏ. சரியா? ஓகே, ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி. எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சென்டென்ஸை தப்பா போட்டுறாதீங்க. இங்க என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? டி. ஃபோர்த் சென்டென்ஸ் என்னது? இ. ஓகே, ஸோ தேர்ட் சென்டென்ஸ் இஸ் சி. ஓகேயா? ஸோ இப்போ வந்து we have done with even parajumbles. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? 24th questionல இருந்து தானே நமக்கு இருக்கு. ஓ, I erased it, is it?
ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு 24th கொஸ்டின்லேருந்து நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருந்தது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ்லேருந்து போங்க. சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸ்ல நமக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் இந்த மாதிரி விஷயங்க கூட குடுத்துருக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃபோட நீட் இல்லாம உங்களுக்கு போயிடலாம். சரியா? ஸோ எடுத்தோனே வந்து எல்லாரும் இந்த காம்ப்ரிஹென்ஷன நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எதுக்கு ரீட் பண்ணோம்? ஐயோ! நம்ம ஆன்சர் போட்டுருக்கலாமேன்றத ரீட் பண்ண பிறகு தான் யோசிப்பீங்க. ஸோ அதனால இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஹேவ் அ கிளான்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா? கிடைச்ச பிறகு எந்த கொஸ்டின்லாம் நம்ம தேடினா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணுன்ற ஐடியா இத படிக்கும்பொழுது தெரியும். நமக்கு எக்ஸாம்ல வந்து ரைட் சைட்ல தானே கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ அதனால நமக்கு அவ்ளோ கன்ஃப்யூஷன் ஆகாது. ஓகேயா? ஸோ அதனால நம்ம சால்வ் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? அக்கார்டிங் டு த பேசேஜ் which one of the following is not the author's advice for difficult times. அப்போ நமக்கு டிஃபிகல்ட் டைம்ஸ்னும் குடுக்கலாம். இல்ல வேற ஏதா ஒரு வேர்டும் குடுத்துருக்கலாம். சரியா? ஸோ we have to search. பட் இங்க வந்து is not author's அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அத நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தரோட அட்வைஸும் இங்க குடுத்துருக்கலாம். ஸோ அதனால சொல்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு டிஃபிகல்ட் டைம்ஸ் பத்தி இருக்கா? ஸோ இங்க இருக்கா? ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணலாம். நீங்களும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆஸ் ஃபார் ரஃப் டைம்ஸ் ஐ திங்க் ஒன் நீட்ஸ் டு டேக் தெம் இன் ஒன்ஸ் ட்ரைட். ஓகேயா? ஸோ அவங்களோட ஒன்ஸ் உடைய திங்கிங்ல எடுத்துட்டு தேர் isn't much one can do to change certain situations and it is best to accept those. ஓகேயா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணிட்டாங்க. ஐ ஹாவ் வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். திஸ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஹேஸ் டேக்கன் மீ த்ரூ மெனி டிஃபிகல்ட் டைம்ஸ். அப்போ ஒரு சில விஷயத்த ஒன் நீட்ஸ் டு டேக் தெம். ஓகேயா? ஒன் நீட்ஸ் டு அக்செப்ட் தெம் சொல்லலாம். டோன்ட் பி பாட்ஜ்ட் டவுன் அப்படின்னா மூவே ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்றத மீன் பண்றது தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து அதை பத்தி பேசியிருக்காங்களா? ஓகே. சர்டன் சிச்சுவேஷன்ஸ் தட் இஸ் பெஸ்ட் அக்செப்ட் தோஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஃபேஸ் தெம் சொல்லலாம், அக்செப்ட் தெம் சொல்லலாம். இதெல்லாம் இருக்கு. ஓகேயா? நாட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டோன்ட் பி dodge down. So I'm very ritualistic, not very ritualistic, but I do spend a few minutes of time with myself every day. That time takes me closer to God, and it is then that I feel more spiritual and connected. Okay, but difficult times இருக்கிறதுனால வந்து அவங்க டர்ன் ஸ்பிரிச்சுவல்ன்றத ஆத்தர் இங்க சொல்லல. அவர் என்ன பேசுறாரு? நீங்க சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணுவீங்க, ரஃப் டைம்ஸ் எப்படி வந்து ஃபேஸ் பண்றீங்கன்றது தான் பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து யூ கேன் டெல் தட் டர்ன் ஸ்பிரிச்சுவல் ஆயிருவாங்க டிஃபிகல்ட் டைம்ஸ்னு அவரு சொல்லலாம். அவர் வந்து ஹீல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஹிம். அவர் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ரிச்சுவல் இஸ் வாட், சடங்கு, அதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கல. பட் ஜஸ்ட் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அண்ட் ஹீல் பி வெரி க்ளோசர் டு காட். ஸோ இங்க வந்து இஸ் நாட் த ஆத்தர்ஸ் அட்வைஸ் ஃபார் டிஃபிகல்ட் டைம்ஸ், இஸ் டர்ன் ஸ்பிரிச்சுவல் வந்து இட் இஸ் நாட். வெரி குட். ஓகே. கரெக்டா போட்டிருக்கீங்க. 3 மட்டும் போட்டிருக்கீங்க. கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டுருங்க. எதுக்குன்னு தெரியல. ஓகே. ஸோ இந்த லைட் ஆஃப் த பேசேஜ் அண்ட் இட்டர்னலி மோட்டிவேட்டட் பர்சன் வுட் பி. ஓகே. ஸோ ஒரு மோட்டிவேட்டட் பர்சன்னா எப்படி இருப்பாங்க? சரி, இட்டர்னலினா என்னது? நிரந்தரமா இல்லாட்டி வந்து ஒரு கண்டினியூஸா அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்டை யூஸ் பண்ணல, இங்க கொடுத்துட்டாங்க. இந்த வேர்டுக்கு மேலேயே இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட்டட். ஸோ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். தோஸ் who know me would say I am impatient. ஓகே. அவர் பொறுமையே இல்லாதவர்னு சொல்லுவாங்களாம். I have a constant craving to put my plans into action, to get things moving, to finish the task at hand soon and to make sure it is done well. ஓகே. அவரோட மோட்டிவ் எப்படி இருக்கு பாருங்க. பட் அவரை பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? ஓகேயா? ஸோ I am never satisfied with the amount of work and I have accomplished. ஓகேயா? ஓகே. ஸோ அவர் வந்து ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஹி ஹஸ் டன். அவர் இன்னும் பண்ணிட்டே இருப்பார் போல. ஸோ அதனால ஐ ஹவ் அக்கம்ப்ளிஷ்ட். மை மைண்ட் இஸ் டிக்கிங் அவே ஆல் த டைம். எப்பவுமே வந்து பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட்டடா, அதனால தான் வச்சிருக்குன்றாங்க. அப்போ இந்த லைட் ஆஃப் த பேசேஜ் அண்ட் இட்டர்னலி மோட்டிவேட்டட் பர்சன் வுட் பி டர்ன் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஓகேயா? ஸோ ஹவு தட் பர்சன் வில் பி never be contented with this achievement. So this is the answer. So அவர் வந்து achievement பத்தி வந்து யோசிக்கவே மாட்டார். satisfy ஆயிக்க மாட்டாங்கல்ல. I have never satisfied with the amount of work that I have accomplished. So never be contented with this achievement. Got it? புரிஞ்சுதா? 25th question. Next question போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருமே ஆன்சர் போட மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் 2 பேர் தான்.
ஓகே. ஸோ இங்க லைட் ஆஃப் த பேசேஜ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சிருவோம். நாட்டா இல்லாட்டி அதுக்கு ஃபாரா பேசுறாங்களான்னு தெரியாம அங்க குடுத்துருக்க ட்விஸ்ட்ல மாட்டிக்குவோம். சரியா? கொஸ்டின ரொம்ப இதுவா பாருங்க. பக்கத்துல யாருமே நமக்கு தேவையில்ல எக்ஸாம்ல. இந்த கொஸ்டின் மட்டும் தான் தேவை. ஸோ அங்க குடுத்துருக்கிறது நாட்னா நாட். நான் நாட் தான் பார்க்குறேன். நான் நாட் தான் பார்க்குறேன்றத ரொம்ப கான்ஷியஸா பார்க்கணும். ஓகே. ஸோ இங்க வந்து ஈக்குலிபிரியம், ஸ்ட்ரென்த், சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஆப்டிமிசம். ஆப்டிமிசம் இஸ் வாட்? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ஹோப்ஃபுல்லா இருக்கிறது ஆப்டிமிஸ்டிக்னு பர்சன் வாங்கல. ஸோ அதான் இங்க ஆப்டிமிசம் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நாட் கிவன் பை த ஃபீலிங் தட் ஒன் ஷுட் வித்ஸ்டாண்ட் ரஃப் வெதர் ஸ்மூத்லி. ஓகே. ஸோ ரஃப் டைம்ஸ் சாரி. ஓகே. ஸோ ரஃப் வெதர். ஸோ ரஃப் டைம்ஸ பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? 26th கொஸ்டினா அது? ஓகே. இங்க இருக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ ரஃப் டைம் பத்தி இங்க குடுத்துருக்காங்கல்ல. ஓகே. ஸோ இங்கிருந்து ரீட் பண்ணலாமா? ஈக்குலிபிரியம்ன்ற வேர்டும் அங்க இருக்கு. மை மந்த்ரா ஃபார் சக்சஸ். ஸோ இந்த பர்சன் பேசுறத கேட்கலாம். இஸ் a balance one's life well. One must know how and when to maintain a sense of equilibrium between the home front and the work front, along with ensuring that one is always a good human being from within. ஸோ இங்க வந்து ஒரு assurance. Ensuring is what? Assurance பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க I lost my father when I was barely 14 years old. At that time, it was my mother who stood beside me like a rock. It was her strong spirit that protected me and guided me through that rough time. Okay, so இங்க வந்து not கேட்டிருக்காங்க. strength கிடையாது. ஓகே. ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்கு. அங்க வந்து இருக்கு. ஓகேயா? ஆப்டிமிசம் கொடுத்துருந்தாங்களா? ஓகே. ஸோ இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க வந்து the knowledge that could face tragedy and overcome it has made me stronger, more spiritual and an eternal optimist. இங்க இருக்கு அந்த பாயிண்டோட க்ளூ. ஓகே. ஸோ 3 விஷயம் இங்க இருக்கு. ஸ்ட்ராங்கர், ஸ்பிரிச்சுவல் அண்ட் இட்டர்னல் ஆப்டிமிஸ்ட்னா எது ஆன்சர்? ஈக்குலிபிரியம் தான் ஆன்சர். புரிஞ்சுதா? மாட்டினீங்களா? 26ல 4 கிடையாதே. ஆப்ஷன் எங்க தெரியுமா இருந்தது? இங்க பாருங்க. இங்க இருக்கு. The knowledge that would face tragedy and overcome it has made me stronger, more spiritual and eternal optimist. ஸோ மூணுமே இங்க இருக்கு. ஈக்குலிபிரியம் தான் இல்ல. புரிஞ்சுதா? ஆன்சர் வந்து 1 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so next question. According to the passage, which of the following could be the best explanation of equilibrium? So equilibriumக்கு வந்து பெஸ்டான explanation என்னது? இது படி நம்ம பார்க்கணும். பட் இங்கே ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். Discharging both the duties seriously, not favoring one to another, unconcerned to both equally, being good from within while discharging one's duties. So இங்க எது வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும்? 27. Question number 27. Okay. Not favoring. So இங்கே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. அங்க போய் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. Discharging both the duties seriously இல்லாட்டி not favoring. Not favoring நம்ம equilibrium சொல்ல முடியாதுல. Okay. So next என்ன சொல்லலாம்? 27 போடுங்க. Unconcerned இருப்பாங்களா? நோல ஓகே. ஸோ ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கணும். பீயிங் குட் ஃப்ரம் விதின் வைல் டிஸ்சார்ஜிங் ஒன்ஸ் டியூட்டி. ஸோ ஆப்ஷன் யாருக்குமே வரலையா? 4th ஆப்ஷன் தானே நமக்கு வரணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நான் போட்ட பேருக்கு தான் போடுறீங்களா? தப்பானாலும் பரவாயில்ல. யூ கேன் கரெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே. 27ல டிஸ்சார்ஜிங் போத் டியூட்டிஸ். அப்போ இது என்ன சொல்ல வருது? பீயிங் குட் ஃப்ரம் விதின் வைல் டிஸ்சார்ஜிங் ஒன்ஸ் டியூட்டிஸ். இது வந்து உள்ள ஃபீலிங் மாதிரி ஆயிடுதா? இது வந்து டியூட்டிஸ் மட்டும் பிரிக்கிற மாதிரி இருக்கா? டிஸ்சார்ஜிங் போத் த டியூட்டிஸ் சீரியஸ்லி. ஓகே. இது சொல்லலாம். இல்ல டெலிட் பண்ண வேணாம். 1 செகண்ட். ஸோ டிஸ்சார்ஜிங் போத் டியூட்டிஸ் சீரியஸ்லி. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த ஒர்க் அண்ட் ஹோம்க்கு ரெண்டுத்துக்குமே அவங்க வந்து ப்ராப்பர் இது கொடுத்துருந்தாங்களே. ஸோ 1 செகண்ட். லெட்ஸ் ரீட் திஸ். ஸோ வென் டு மெயின்டைன் அ சென்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் பிட்வீன் த ஹோம் ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஃப்ரண்ட் அலாங் வித் என்ஷூரிங் தட் ஒன் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஹியூமன் பீயிங் ஃப்ரம் விதின். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்டை படிக்கும் பொழுது பீயிங் குட் ஃப்ரம் விதின் வைல் டிஸ்சார்ஜிங் ஒன்ஸ் டியூட்டிஸ்ன்றது சொல்லலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் 4 தான் தோணுது. ஓகேயா? ஸோ இது அடிஷ்னலாக அங்கே இருக்க இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் ஆன் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
புரிஞ்சுதா? 27:1 போட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா? Okay, next. The author does not stand in the light of the passage. So, which one of the following regarding author வந்து does not stand in the light of the passage? Does not wait for the things to happen, is workaholic. Okay, நிறைய work செஞ்சிட்டே தானே இருப்பாரு. அவர் does not wait for the things to happen. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் accomplish பண்ணாலுமே அந்த விஷயத்துல வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம he'll be doing. Okay, so perfectionist அப்படின்னு சொல்லலாம். He's completely a holy man சொல்வீங்களா? அவர் வந்து difficult timesல வந்து he'll turn spiritual ன்னு சொல்லல. But he is not a completely holy person. So இங்க என்ன கேட்டிருக்காங்க? Author does not stand in light of the passage ன்னு பாத்தீங்கன்னா it is completely a holy man கிடையாது. ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ இதுல நாட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. ஓகேயா? workaholic, perfectionist, does not wait for things to happen இதெல்லாம் இருக்கு. அப்போ is completely a holy man ன்ட்டு சொல்லலாம். which is a negative part அங்க கேட்டிருக்கிறது. Okay, next question. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ஷூரிங்னா என்ன சொன்னேன்? அஷூரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். அஷூர், ஹார்ம், ப்ரொடெக்டட், செக்யூர், none ஆஃப் தி above. இப்போ இந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரியல. இங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா? அஷூர், ஹார்ம், ப்ரொடெக்டட். அஷூர் பண்றீங்கனாலே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க. திஸ் யூ ஹேவ் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட், ரைட்? இதெல்லாம் விட இது டிஃப்ரெண்டா இருக்கு, விச் இஸ் ஆப்போசிட் வேர்டுன்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸா இது தெரியலனா கூட இது ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, நன் ஆஃப் தி அபவ் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நாலுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா ஒன்று நெகட்டிவா இருந்தா அதான் ஆன்சர்னு போட்டுருங்க. இங்க வந்து யூ நோ த ஆன்சர், ஸோ இட் இஸ் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அக்கம்ப்ளிஷ்ட் ஒரு விஷயத்தை நீங்க வந்து அடையிறீங்க, சரியா? ஸோ அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுறீங்க, முடிச்சிடுறீங்க. அப்போ இங்க சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. இன்கேப்பபிள், சாரி, incapable, unable, adept, clumsy. ஓகே, ஸோ இந்த வேர்டோட மீனிங் கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்கா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேயா? இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த வேர்டு தெரியாமலே நம்ம பார்க்கலாம். இன்கேப்பபிள்ன்றது அக்கம்ப்ளிஷ் சொல்வீங்களா? unable to do something சொல்ல மாட்டீங்களா? கிளம்ஸியா இருக்கு. ஓகேயா? ஒரு ப்ராப்பராகவே இல்லை. ஓகேயா? ஸோ அதுவும் நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ none of the above கொடுக்காம வேற வேர்ட் இதே மாதிரி கொடுத்திருந்தா இதுதான் என் ஆன்சர், மீனிங் தெரியாமலே நான் போட முடியும், சரியா? ஸோ now I'll tell you the meaning. It is called as skillful-ஆ இருக்கிறத வந்து adept அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ adaptனது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அடாப்ட்னா என்னது? ஒரு சைல்டு அடாப்ட் பண்றீங்க. இது வந்து இ போட்டிருக்காங்க. ஓகே, திஸ் கால் அஸ் ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ விச் இஸ் த ஆப்ஷன்? தேர்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ வி ஹவ் டன் வித் எவ்ரிதிங். ஓகே, சரி. ஸோ இன்னையோட செஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் செஷன். வெக்காப்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, லைக் அப்கமிங் டேஸில் வந்து அதுவும் போடுவோம். ஓகேயா? ஸோ see you tomorrow. Have a great day. Thank you.